அம்மா வந்து +2 படித்த மாணவிக்கு கொடுத்தாங்க. +2 படித்த மாணவர்களுக்கு ஓட்டே கிடையாது. அப்போ அம்மா எந்த எதிர்நோக்கம் இல்லை, அவங்க அம்மா கிட்ட அந்த எண்ணமே இல்லை. மாணவர்கள் படிக்கணும். +2 முடித்து கல்லூரி போகும்போது அவங்க லேப்டாப் இல்லாமல் இருக்கிறத உலகத்தையே கையில் பார்க்கணுன்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இவங்க கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறவனுக்கு கொடுத்துருக்காங்க. கல்லூரியில் சேரும்போதே ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க லேப்டாப் வாங்கிடுவாங்க. 2ஆம் ஆண்டு படிக்கிறவனுக்கு ஓட்டு இருக்கும். அதுலேயும் ஒரு சுயநலம் இருந்தால் அதுதான் இந்த திமுகவுடைய செயல்பாடுகள். மக்களை பார்த்து நேசிக்கிறவங்கள, மக்களுக்காக வாழறவங்கள, அவங்க எண்ணங்கள் செயல்பாடு எல்லாமே தனக்காகவும் தன் குடும்பத்தாகவும் பணத்தை எப்படி சேர்க்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் நினைக்கிறத. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த எண்ணம் தானே எல்லாருக்கும் தோணும். லேப்டாப் கொடுக்குறவனுக்கு நீங்கள் +2 பிடிக்கணும் கொடுத்தனா அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அவன் கல்லூரிக்கு போகும்போது அவனுக்கு அந்த கல்லூரியில் வந்து பல விஷயங்களை அவன் முன்னெடுக்கிறதுக்கு லேப்டாப் பயன்படுது. இப்போ லேப்டாப் கல்லூரி படிக்கும்போது ஃபஸ்ட் இயர்லேயே அவன் ஃபேமிலி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு லோன் வாங்கி அந்த லேப்டாப் வாங்கிடுவாங்க. நீ கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிறவனுக்கு எது கொடுக்கணும்? ஸோ அதெல்லாம் உணரணும். ஸோ அம்மா திட்டங்கள் இப்போ வீட்டுக்கு 100 யூனிட் கொடுத்தாங்க. ஒரு வீட்டில் 3 மீட்டர் இருந்தாலும் 3 மீட்டருக்கு 100 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்க. அது ஓடு வீடு, மாடி வீடு, குடிசை வீடு, 16 அடுக்கு மாடி கபாக்களை அனைத்து தமிழ்நாட்டில் அத்தனை வீட்டுக்கும் 100 யூனிட் இலவசமாக கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, குடும்பத் தலைக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு. ஆனால் அவங்களால கொடுக்க முடியல.